வணக்கம் பிரவீன்குமார். திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரம்மாண்ட கட்டமைப்புகளுடன் அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனை சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது அனைத்து வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்திலிருந்து இங்கு வந்து மருத்துவம் பார்த்து செல்லும் சிறந்த மருத்துவமனையாக விளங்கி வரும் நிலையில் இம்மருத்துவமனை சுமார் 500 படுக்கைகளுடன் கூடியதாக அவசர சிகிச்சை பிரிவு, ஆண்களுக்கு என தனி வார்டு, பெண்களுக்கு என தனி வார்டு என அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் தற்போது இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லை என்ற குற்றச்சாட்டு பல மாதங்களாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பணியில் இருந்த புது மருத்துவர் நல்லதம்பி என்பவர் இசிஜி ஒரு நோயாளிக்கு எடுத்துவிட்டு அந்த இசிஜியை வைத்து மற்றொரு நோயாளிக்கு சிகிச்சை பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட மற்ற நோயாளிகள் வந்தவர்களும் மருத்துவரிடம் கேட்டபோது மருத்துவர்கள் கேட்ட அனைவரையும் வந்து தரைக்குறைவாக பேசி ஒருமையில் பேசி அனைவரையும் வெளியேற செல்லும்படி அலப்பறையில் ஈடுபட்டுள்ளதாக நோயாளிகள் குற்றம் சாட்டில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த நோயாளிகள் மற்றும் அவர்கள் உறவினர்கள் அவர் குடித்துவிட்டு தண்ணீரை நோயாளிகளிடம் சிகிச்சை பார்த்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மருத்துவரிடம் நோயாளிகள் உங்களை தானே நம்பி நாங்கள் வந்துள்ளோம், இப்படி குடித்துவிட்டு சிகிச்சை பார்க்கிறீர்களே, உயிருக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டால் என்ன செய்வது என்று மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோவானது தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து மருத்துவமனையில் இருந்த இரவு காவல் பணியில் இருந்த காவலர்கள் மருத்துவரை பத்திரமாக மீட்டு அங்கிருந்து அழைத்து சென்றுள்ளனர். இது சம்பந்தமான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி திருவள்ளூர் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பொது மருத்துவர் நல்லதம்பி ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த நிலையில் அவரது மனைவி மேற்படிப்பிற்காக திருப்பதி சென்ற நிலையில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பொது மருத்துவர் நல்லதம்பி மாறுதல் பெற்று வந்தது. சுமார் 40 நாட்களே பணிபுரிந்த நிலையில் தற்போது இந்த சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்துடைய விசாரணை மேற்கொண்டு குறிப்பிட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடன் வந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இது குறித்து திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்க முயற்சித்த போது அவர் மாவட்ட ஆட்சியருடன் மீட்டிங்கில் இருப்பதாக கூறி நமது போன் காலை கட் செய்துள்ளார். எனவே மது அருந்திவிட்டு மருத்துவம் பார்த்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. பிரவீன்குமார்.